சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரிலாக்ஸ் சங்கவி, அவ வருவா, நீ அமைதியா இரு. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். அரவிந்த், நானும் வரேன். ஓகே. எனக்கு இந்த சூழல்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல அரவிந்த். எனக்கு நானே உண்மையா இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் என்னையவே ஏமாத்திட்டு இருக்கேன். மனசுல எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். காலம் முழுசும் இப்படியே தான் நடிச்சுட்டே இருக்கணுமா? ஆதிக்கு கல்யாணம்னு சொன்னதுல இருந்து என் மனசுல ஒரு வெறுமை. ஆனா மத்தவங்களை என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு அமைதியா இருந்துட்டேன். அவன் அன்னைக்கு எனக்கு தாலி கட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவனை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தா அப்படி இல்லைன்னு இப்ப தோணுது. அவனுமே ஜானுவோட அம்மாவா மட்டும்தான் என்ன பார்த்தானா? அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையா அரவிந்த்? இன்னைக்கு ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் அரவிந்த். எனக்கு ஏதோ செய்து மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. அவ்வளவுதான், எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இருக்கு. உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவனை தாண்டி என் லைஃப்ல ரொம்ப ஆழமா இருந்திருக்கா. இனிமே அவன் எனக்கு இல்லைன்னு புரியுறப்பதான் ஐயோ என்னால முடியல அரவிந்த். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எனக்காகவே வாழ்ந்திருக்கான். அத வெளிப்படையாவும் சொல்லியிருக்கான். நான் தான் நம்மளை விட்டு அவன் எங்க போயிட போறானோன்னு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரியுது. வெளியில சொல்லிக்கிற மாதிரி அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான்னா நான் ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? நேரா ஆதி சங்கவி கல்யாணத்துக்கு போயிருக்கலாமே. அங்க போய் எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்திருக்கலாமே. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதெல்லாம் கல்யாணத்துல என்னால போய் நிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு சொன்ன வெத்த காரணம் தானே. வீட்டுக்குள்ள எனக்கு நானே பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏதோ நடுக்கடல்ல பாலைவனத்துல புயல்ல சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி என் மனசு அலைபாயுது அரவிந்த். என்னால முடியல. இப்போ இவ்வளவு புலம்புறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அறியாமலே ஆதிய நான் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆதி நான் ஜானு அழகான ஒரு குடும்பமா வாழ்ந்திருக்கோம். அவனை விட இந்த உலகத்துல வேற யாராலையுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவனை எனக்கு போறேன்னு தெரிஞ்சதோ என் உசுறு புடுங்கி வெளியில எரியற மாதிரி இருக்காரு. எத்தனை தடவை நான் அவனை அவாய்ட் பண்ண போலாம். மத்தவங்க எல்லாம் என்ன ஒதுக்கி வச்ச போக கூட எனக்காக வந்து நின்னு இருக்கான். எனக்காக எல்லாரையுமே எதிர்த்து நின்னு இருக்கான். பவின்னு சொன்னா மறு பேச்சே கிடையாதுன்னு சொல்லுவானே. அப்படின்னா டைவர்ஸ் பேப்பர்லயே கையெழுத்து போட்டான். அதுக்கும் நான் தானே காரணம். நான் தானே ஆவேசத்துல முதல்ல கையெழுத்து போட்டேன். மனசு அடைஞ்சு போயிருப்பா. அப்ப கூட என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை மறுப்பு பேசாம கையெழுத்து போட்டிருக்கான்.
அவன் மனசார அதை செய்யலையே. நேத்து கூட என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணானே, நான் அதை புரிஞ்சுக்காம அவாய்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? கல்யாணம் கல்யாணம் இன்னும் நடந்திருக்காதுல்ல. நாங்க போலாமா? போய் போய் என்ன பண்றது? ஆதி, நீ எல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு கத்தன போல இருக்கு. அப்படி பண்ண எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நினைக்கட்டுமே, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். இது எங்க லைஃப், நானும் ஆதியும் தான் டிசைட் பண்ணணும். ஆனா எப்படி அரவிந்த், இப்ப நான் அங்க போய் என் மனசுல உள்ளதை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிருவா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அரவிந்த்.